கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே லைஃப் வேத பாட ஆராய்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நமக்கு உண்டு பண்ணின இந்த தேவ ஜீவனில் வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ ஜீவனில் வாழ்வது, தேவனாக வாழ்வது அல்லது பரலோகத்தை பூமியில் வாழ்வது என்ற அர்த்தம் உள்ளது. தேவனுடைய பரிபூரண சித்தம் மனிதன் பூமியின் ஆண்டவனாக, கர்த்தராக அவன் பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது அவருடைய பரிபூரண நோக்கம். ஆதி முதல் அவர் சிருஷ்டித்த நாளிலே மனிதனை தமது சாயலில் தமது ரூபத்தில் சிருஷ்டித்ததன் நோக்கம், அவன் தேவனோடு உறவு கொண்டு தேவனைப் போல அவர் எவ்வாறு உலகத்தை சிருஷ்டித்தாரோ அந்த சாயலில் அவன் சிருஷ்டிக்கப்பட்டபடியால், அதாவது மனிதன் ஒருவன் தான் பேசுகிறவனாக சிருஷ்டிக்கப்பட்டான். தேவன் பேசியே சகலவற்றையும் சிருஷ்டித்தார். அவ்வாறு மனிதனும் சிருஷ்டிக்கும்படி தேவன் இவ்வாறு காரியங்களை செய்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. அதனாலதான் ஆதியாகமம் 1:26, 28 வசனங்கள் அவர் என்ன சொல்றாரு? பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். திஸ் இஸ் அவர் மேண்டேட். ஆனா அந்த மேண்டேட்டை, அந்த தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை, உத்தரவாதத்தை சத்துருவானவன் திருடினபடினால திரும்பவுமாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து அந்த இழந்து போனதை திரும்பவும் பெற்று நமக்கு கொடுத்தார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சிலுவைக்கு சென்று, இதை சாதாரணமா அவர் செய்யல, சிலுவைக்கு சென்று அந்த அதிகாரம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. சோ அவன் தவறாக செயல்படும் பொழுது கூட தேவனால் அதை தடுக்க முடியவில்லை. நல்லா யோசித்து பாருங்க. முழு அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு அதிகாரமும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் தவறும் போது கூட தேவன் அந்த அதிகாரத்துக்குள் வந்து தடை செய்யவில்லை. அவ்வளவுமாக பரிபூர்ணமாக ஆதாமுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் அவன் தவறு செய்து அதை இழந்து போகும் பொழுது தேவனால் அதை தடுக்க முடியவில்லை. ஏன்? The total ruling, அப்படிதானே, the total dominion and authority was given to man. அதுல தேவன் உள்ளே சென்று ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு முழுவதுமாக கையெழுத்து கொடுத்து விட்டார். அதனாலதான் நம்ம இங்க வாசிக்கிறோம்ல, சங்கீதம் 115:16 பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். சங்கீதம் 8 அது அப்படிதான் சொல்ல, தன் கரத்தின் கிரியைகளின் மேலெல்லாம் ஆளுகை கொடுத்தார். அவருடைய கரத்தின் கிரியைகள் மேலெல்லாம் மனிதனுக்கு கொடுத்து விட்டார். பார் உன்னை எப்படி பார்வோனுக்கு அதிகாரியாக்கினேன் என்று மோசேயிட்ட சொன்னார்ல, அதே மாதிரிதான் தேவன் நம்மை பூமிக்கு ஆண்டவராக ஏற்படுத்தினார். ஆனால் அது சாத்தான் திருட்டுத்தனமாக வந்து ஆதாம் ஏவாளை வஞ்சித்து பொய்யினாலே அந்த அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டான், ஆளுகையை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவேதான் வேதத்தில் அவனை இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனா நமக்கு ஒரு நல்ல செய்தி, அந்த நல்ல செய்தியை குறித்து தான் நான் அந்த தானியேல் 8ஆம் அதிகாரத்துல வாச திரும்ப உங்களுக்கு 7ஆம் அதிகாரத்தில் வாசத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 18ஆம் வசனத்துல, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அது சொல்லிட்டு தான் 27ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. பூமியின் கீழெங்கும் உள்ள, அதாவது வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும், டொமினியன் அண்ட் ரூல், மகத்துவமும் யாருக்கு கொடுக்கப்படுமா? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ராஜரீகம் ஆளுகை கொடுக்கப்பட்டதை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18-19 நாம் வாசிக்கும் பொழுது அவர் அதை உறுதிப்படுத்துகிறார். எவ்வாறு
அவர் சிலுவைக்கு சென்று சத்ருவாகிய பிசாசை ஜெயித்தபடியினாலே முழுவதுமாய் அவனுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கினபடியினாலே அவர் என்ன பண்ணாராம்? சகல அதிகாரமும் ஆளுகையும் அவர் பெற்றுக்கொண்டார். அவர் பெற்றுக்கொண்ட ஆளுகை அதிகாரத்தை அவர் என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகையால் அந்த இடத்தில் போடாவிட்டாலும் அந்த அதிகாரத்தில் போக நமக்கு கட்டளையிடுகிறார். அப்ப பாருங்க, மறுபிறப்பிலே தேவன் நமக்கு கொடுத்த இது ஒரு மாபெரும் பாக்கியம். தேவ ஜீவனை கொடுத்தார், தேவ ஆவியை கொடுத்தார். எதற்கு? ஆளுகை செய்வதற்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் ஆளுகை செய்வதற்கு சகல அதிகாரம் அவர் எடுத்துக்கொண்டதை நமக்கு கொடுத்தார். இந்த அதிகாரத்தை குறித்து தான் லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எது நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அங்க 19ஆம் வசனத்துல பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? நமக்கு அதிகாரம். சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுத்தார். ஒன்றும், அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்ற ஒரு உத்தரவாதத்தையும் கேரண்டியை நமக்கு தருகிறார். சாதாரணமா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? வேணாம் பிரதர், வேணாம் சிஸ்டர், நமக்கு அதெல்லாம் பிசாசை விட நம்ம எந்த இதுவும் பண்ணிக்க வேணாம், அவனை துரத்த வேணாம், அவனை ஒன்றும் பண்ண வேணாம், தெருல போற நாயை நம்ம போய் கல்லெடுத்து அடிப்பான அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் அது திருப்பி நம்மளை அட்டாக் பண்ணணும்? ஒரு ராங் கான்செப்ட், அப்படிதானே? உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர் என்று தெரியாதபடினால நீ போய் அங்க எதா பண்ணா திரும்பி அந்த பிசாசு ஒண்ணு அடிக்கணுவாங்க. நீ யாருக்கா டெலிவரன்ஸ் பண்ணிட்டு வந்தா உன் வீட்டுல எங்கேயா உன்னை தொந்தரவு பண்ணணுவாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அது தவறான உபதேசம், பிசாசுடைய சுத்த பொய். அவன் தன் பொய்யினால் தான் தேவ ஜனங்களை வஞ்சித்து அவனை என்ன பண்றது, அவனை ஓட ஓட விரட்டாதபடிக்கு அவன் என்ன பண்றான்? பொய்யினாலே ஏமாற்றுகிறான். அதனாலதான் ஆண்டவர் இங்கு சொல்லும் போது என்ன, சகல அதிகாரமும் அவர் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்து விட்டு நீங்க அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தும் போது பிசாசுடைய பொய்யினால நீங்க பயந்து கொண்டு அதை உபயோகப்படுத்தாம இருக்க வேணாம் என்று சொல்ற. என்ன சொல்றாரு? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சில இங்கிலீஷ் நத்திங் பை எனி மீன்ஸ், அழகா போட்டிருக்கான். ஒன்றும் எந்த விதத்திலும், ஐ லவ் தட். அப்படின்னது ஒன்றும் எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எப்போ? நீங்க இந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தும் போது. இந்த அதிகாரம் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். நான் போன வாரமே அதை உங்களுக்கு சொன்னேன். இயேசுவை, இதோ நீர் என்னுடைய குமாரன், உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லும் பொழுது அதே நேரத்தில் அவருக்குள் இருந்தபடியால் நம்மையும் அந்த சத்தம் ஜெனிப்பித்தது. அவர் புது சிருஷ்டியின் முதற் பலனானவர். அவர் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு நமக்கு அவருடைய சாயலை, என்ன சாயல்? புது சிருஷ்டியின் சாயல், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் புது சிருஷ்டியின் சாயலை நமக்கு அப்பொழுது அவர் சிருஷ்டித்தார். அந்த புது சிருஷ்டியின் சாயலினாலே நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். அந்த புது சிருஷ்டியின் முதற் பேரானவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து பாவமாக்கப்பட்டு பாவத்திற்கு தண்டனையாக சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டபடியால், அவர்களே பாவமே இல்லாதபடியால் அவர் அந்த மரணத்தை ஜெயித்தவராக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனா பிசாசு அங்கதான் ஏமாந்து போனான். அவன்
ஆதாமை வஞ்சித்தமாறு இயேசுவை வஞ்சிப்பதற்கு அவர் பிறந்த நாள் முதற்கொண்டு முயற்சி செய்தான். ஆனா அவர் பிதாவின் சித்தத்திற்கோ பிதாவை சார்ந்து வாழ்வதற்கோ ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன்ட்டார். அந்த சோதனை நேரத்திலும் அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணான். கடைசியில கெத்செமனே வரைக்கும் ட்ரை பண்றான். எப்படியாவது அவரா தானாக எதையாவது செய்வாரான்னு. என் சித்தம் அல்ல என்று சொல்லி அங்கேயும் மரண பரியந்தம் பிதாவுக்கு முழுவதுமாக அவரை சார்ந்தவராக அவருடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆனா அவன் கடைசியில அவன் நினைக்கிறான், அவரை சிலுவையில அறையிறது மூலமா தான் வெற்றி கொண்டோன்னு நினைக்கிறான். இன்னைக்கு அநேக உலக மக்கள், ஏன் கிறிஸ்தவர்கள் கூட சிலுவையை பார்க்கும்போது பிசாசு ஜெயித்த மாதிரி தானே இருக்கு பிரதர்னுவாங்க. ஏன் அவங்களுக்கு அங்க இயேசு, நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது நம்ம இந்த பிலிம் ஷோ எல்லாம் போட்டா அந்த என்னதான் வரும், அப்படியே அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்துட மாட்டாரா அப்படின்னு இருதயத்திலிருந்து ஒரு பொங்கி வரும். இறங்கி வந்து இந்த பயல போட்டு தீட்டிட மாட்டாரா, அத மாதிரி எண்ணத்துலதான் அது சிறுவர்களா இருக்கும் இருக்கும். ஆனா அந்த எண்ணத்துல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதாவது இயேசு தோற்று போனவராக. அதனாலதான் யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவையில் அவர் மரித்தவராக காணப்பட்டதை பார்த்தார்கள், உயிர்த்தெழுந்ததை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆகவேதான் இயேசு தோற்று போனவராக அவங்க பாக்குறாங்க அங்க. ஆனா உண்மையின் சத்தியம் என்ன? ஆவிக்குரிய மண்டலத்திலே என்ன நடந்தது? ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்ததுதான் மெய். அது ரொம்ப தெளிவாய் சொல்றாரு கொலேசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாங்க. அங்க 15ஆம் வசனத்துல என்ன நடந்தது என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினபடினாலே அங்கு பரிசுத்த பவுல் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, உரிந்துனா என்னங்க உரிகிறது? நம்ம போட்டிருக்க சட்டையை உரிகிற மாதிரி, ட்ரெஸ் உரிகிற மாதிரி எது உரிந்தார? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், திருட்டுத்தனமா திருநானே ஆதாம கிட்ட இருந்த அதை இவர் மனிதனாக வந்து, ஏன்னா சட்டப்பூர்வமாக மனிதன்தான் அதை திரும்பவும் பெற முடியும். மனிதனைய முழு ஆளுகையும் மனிதனுக்கு கொடுத்து விட்டார், முழு அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார். இப்பொழுது மனிதனுடைய பெர்மிஷன் இல்லாம அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனாலதான் ஜெபம் முக்கியம் என்று சொல்லுகிறோம். பெரிய பெரிய பழைய பரிசுத்தவான்கள் சொல்றது என்ன? வாட் இஸ் பிரேயர் அவங்க சொல்றாங்க, இட் இஸ் man's permission for heaven to interfere in the affairs of the world. உலகத்தின் காரியங்களிலே தேவன் கிரியை செய்வதற்கு மனிதன் கொடுக்கிற அனுமதி என்று அப்ப எவ்வளவு யோசித்து பாருங்க. இஸ் a sovereign God. ஆனா இஸ் a just God, நீதி உள்ள தேவன். மனிதனுக்கு ஒரு முறை கொடுத்த அதிகாரத்துல அவர் உள்ள தலையிடவே மாட்டார். இஸ் a gentleman. அதனாலதான் ஆதாம் பாவம் செய்யும் பொழுதும் அங்க அவனை தடுக்கவே இல்லை. இட் வாஸ் a total delegation of authority. அதுல கொஞ்சம் கூட கண்டிஷனே கிடையாது, நீ இப்படிலாம் செஞ்சா அப்படிலாம். 100% delegation without condition. He gave the world affairs to Adam. அததான் இங்க பிசாசு திருடி அதை ஆண்டு கொண்டிருந்தான். அததான் இங்க என்ன சொல்றாரு? உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கினார். இதுவரைக்கும் அவனுக்கு இருந்ததெல்லாம் அது திருட்டுத்தனமா அவன் திருடினது, அதை உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க, அவனுக்கு ஒன்றுமே இல்லை இப்பொழுது வெளியரங்கம் கோலமாக்கினார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேட் சொல்றா, he made him a zero cyber and made him a laughing stock. ஏன்? அது வரைக்கும் அவனுக்கு அந்த உரிமை இருந்தது, அதிகாரத்தை, உலகத்தை ஆளுகை செய்கிற உரிமை இருந்தது, அதிகாரம் இருந்தது. இப்பொழுது அதை இயேசு சிலுவையிலே உரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. சிலுவையிலே எப்படி உரிந்து கொண்டார்? சிலுவையிலே அவர் குற்றமில்லாதவராக மரித்தபடியினால் நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் குற்றமில்லாதவர், அவர் மாசற்றவர். அதனாலதான் பேதுரு என்ன சொல்றாரு? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது,
அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, அழியாத மாசற்ற விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, மாசற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம். நீங்க ஆதியாகமம் 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா, ரத்தம் சிந்துகிறவன் அவனுடைய ரத்தம் சிந்தப்படும், மரணத்தின் பலாபலன் மரணம் என்று அங்க தண்டனை இட்ஸ் a universal law. ஆனா இங்க என்ன பண்றான், குற்றமில்லாதவருடைய ரத்தத்தை பிசாசு கொலை செய்து ரத்தத்தை சிந்தினபடினாலே அவன் அங்கு கொல்லப்படுகிறான். அந்த நியாய தீர்ப்பின்படி அந்த தேவனுடைய திட்டம் இரத்தத்தின் மூலமாய் மனுகுலத்தை மீட்பதற்கு அவர் தேவனுடைய திட்டத்தை பரிபூரணமாய் நிறைவேற்றினார். பாவமாகி மனிதனுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனிதனுடைய பாவங்களை எல்லாம் பரிபூரணமாய் நீக்கி என்ன பண்ணிட்டாரு, அவனை நீதிமானாக்கி விட்டார். அதே நேரம் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பையும் அவருடைய மரணத்தின் மூலமாக மரணத்தின் அதிபதியாகிய சத்துருவை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதை வேணா நான் எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, மரணத்தின் அதிகாரியாகிய சத்துருவாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜீவகாலம் எல்லாம் அல்ல 14 இருந்து வாசிக்கிறேன். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல, ஏங்க அவர் மனிதராய் வந்தாதான் இந்த மீட்பை செய்ய முடியும். ஆகவே மானிட சாயலானார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் அப்படியானார். எப்படி அழித்தார்? அவர் மாசற்றவர், அவர் குற்றமற்றவர். குற்றமற்றவருடைய ரத்தத்தை அவன் சிந்தினபடினாலே அவனை மரணத்துக்குட்படுத்தி அவனுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அவனை பரிகரித்தார், அவனுடைய அதிகாரத்தை. அதுதான் அங்க சொல்வதை பார்க்கிறோம். சத்துருக்கு அது தெரியாது, என்ன நடக்க, தான் ஜெயித்துட்டேன்னு நினைக்கிறான். அதனாலதான் அங்க பவுல் சொல்கிறார், அத இப்பிரபஞ்சத்தின் ஞானிகளுக்கு தெரியல, தெரிந்தார்களானால் அவள் தேவனை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டாங்க. தேவனுடைய திட்டம் புரியல. அவங்களுடைய திட்டம் எல்லாம் பிசாசின் திட்டம். ஏன், அவங்கள ஈவல் ஸ்பிரிட் ஆக்குபை பண்ணி இருந்தது, பொசஸ் பண்ணி இருந்தது. ஆகவே இவரை முடிச்சுட்டா தேவ திட்டம் முடியும்னு நினைச்சாங்க. ஆனா தேவ திட்டம் அவருடைய மரணத்தின் மூலமாக தான் மனுகுலத்தை மீட்டு இழந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது. அதனாலதான் இங்க லூக்கா 10 நான் சொல்றதை திரும்ப சொல்றேன், ஒன்றும் உங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்த முடியாத அளவுக்கு பரிபூர்ண அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா ஜனங்களுக்கு இன்னும் ஒரே சந்தேகம், பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியங்கள், ஏன் கிறிஸ்தவர்களுக்கு நடக்கிற காரியங்கள், விசுவாசிகளை, கிறிஸ்தவர்கள் என்றால் மறுபடியும் பிறந்து டங் ஸ்பீக்கிங் அப்படிதானே, அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்த்தா பிசாசுக்கு இன்னும் அதிகாரம் வல்லமை ஏதோ இருக்க மாதிரி தானே பிரதர் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம். அப்போ இன்னும் ஒருவேளை ஆண்டவருடைய 2ஆம் வருகை மட்டும் அவன் பூமியில ஆளுகை செய்வான்றது தானே பிராக்டிக்கலா நம்ம கண்ணால பாக்குறதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன், வேதம் ஒருபொழுதும் தவறாதது. வேத வசனம் அவனை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினார் என்று சொன்னால் உரிந்து கொண்டார் தான். மரணத்தின் அதிபதியை அவர் தம்முடைய மரணத்தினாலே பரிகரித்தார். அவர் அங்க வெளிப்படுத்தின சொல்றாரு பாருங்க, இதோ மரித்தேன், உயிரோடு சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். அப்படிதானே, மரணம் பாதாளத்தின் சாவிகளை உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உரிந்து கொண்டார். அதுதான் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அததான் நமக்கு கையெழுத்து கொடுத்தார்.
அந்த அதிகாரத்தை தான் லூக்கா 10ல நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன அதிகாரம்? சகல மேற்கொள்ளுகிற மேலான அதிகாரத்தை நமக்கு தந்தார். அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்போ கிறிஸ்தவர்களையும் வியாதி, தரித்திரம், குறைவு, விருத்தி இல்லாமை, அது பல காரியங்களில் அவன் சிறுமைப்படுத்த காரணம் வேத வசனத்தை குறித்த, சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டு அறிவு இல்லை. அறிவு என்று சொல்லும் பொழுது மூளை அறிவில எல்லாம் ஒத்துக்குவாங்க. சாதாரணமா தெய்வீக சுகத்தை குறித்து சொல்லும்போது கூட எல்லா விசுவாசிகளும் இயேசு என் வியாதிகளையும் சுமந்தார் என்பதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லுற வசனம் சத்தியம் என்று சொல்லுறாங்க. ஆனா நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா என் வாழ்க்கையில ஒன்றும் அது வெளிப்படவில்லையே என்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. காரணம் என்ன? அது வெளிப்பாட்டு அறிவு அல்ல, அது மூளை அறிவு. வெளிப்பாட்டு அறிவு இருதயத்துல வந்தா நான் ஒன்னும் சுகமாகலன்ற வார்த்தை வாயில வராது. அந்த வெளிப்பாட்டு அறிவு வரும்போது ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். என்ன? நான் ஏற்கனவே சுகமாயிட்டேன், தழும்புகளால் குணமானேன் என்ற ஒரு வெளிச்சம் இருதயத்தில் வர வேண்டும். அதை தான் சொல்றோம் வெளிச்சம் அல்லது வெளிப்பாடு. ரேமா வார்த்தை, தேவன் பேசுகிற வார்த்தையை நான் கேட்டேன், அப்படிதானே? அந்த இடத்திற்கு வரும்பொழுதுதான் விசுவாசத்துல அதை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அதே மாதிரிதான் இங்கேயும். இந்த இயேசு சிலுவைக்கு போனார் பிரதர், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர் மரித்து உயிரோடு எழுந்தார், அதையும் நான் விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசித்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா அவர் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது சொன்னதையும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் அதை சபைக்கு கையெழுத்து கொடுத்தார். ஏன்? பூமியில அவர் ஒன்றும் செய்ய முடியாது, மனிதன் மூலமாக தான் செய்ய முடியும். ஏன்னா முழு அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்துட்டாரு. மனிதன் இல்லாமல் அவர் பூமியிலே ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் சிலுவைக்கு சென்று தாம் கிரியை செய்யும் இடமாக சபை இருக்கத்தக்கதாக நமக்குள்ள வந்து விட்டார். மனிதன் மூலம்தான் அவர் பூமியை சரிப்படுத்த முடியும், ஆளுகை செய்ய முடியும். அப்போ மனிதனுடைய உதவி, ஒத்தாசை இல்லாமல் அவரால் அதை செய்ய முடியாது. தலைதான், தலை, சரீரம், கை, கால் இது இல்லாம ஒண்ணும் முடியாது. அவயங்கள் தான் அவைகளை நிறைவேற்ற வேண்டும். அதற்குத்தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. ஆனா இந்த அவயங்கள் செயல்படவில்லை என்றால் தலைக்கு பிரயோஜனமே இல்லை. தலை இருந்தும் பிரயோஜனமே இல்லை, அப்படிதானே? செயல்படையாத அவயமா இருந்தால் என்ன? பேரலைஸ் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஸ்ட்ரோக், கைகால் வழங்கல, அப்ப எப்படி செயல்பட முடியும்? அதிகாரம் இருக்கு, தலையிலிருந்து எல்லாமே வருது, ஆனா உபயோகப்பட முடியவில்லை என்று சொல்லுகிறாங்க. அத மாதிரிதான் சபை இருக்கு. இப்போ அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அந்த அதிகாரத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுவது சபைதான். சபை என்று சொன்னால் சரீரமாகிய சபை அல்லது விசுவாசிகள் தான். உலகத்துல கூட பாருங்க, நமக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாம் சேர்ந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அப்படிதானே? அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அவங்க வேலை சட்டத்தை கொண்டு வர்றதுதான். அத நமக்கு கோர்ட் எல்லாம் இருக்கு, ஜட்ஜஸ், அது என்ன பண்றாங்க? இன்டர்பிரட் பண்றாங்க. ஆனா அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவது யாரு? அதிகாரிகள். அதிகாரிகள் தான் பண்றாங்க. சட்டத்தை ஏற்றியும் கோர்ட்ல அதை விவரித்து இப்படிதான் கரெக்ட்னு எல்லாம் சொல்லியும் இந்த என்ஃபோர்சிங் அத்தாரிட்டி அதிகாரிகள், அதை செயல்படுத்தும் அதிகாரிகள் செயல்படுத்தவில்லை என்றால் அந்த சட்டம் உபயோகம் இல்லாததுதான், அப்படிதானே? நம்ம அமெரிக்கால அந்த ஹிஸ்டரியில நம்ம படிக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 1960s 18th செஞ்சுரியிலே ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த கருப்பு இன மக்களுக்கு பரிபூர்ண சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு. ஈக்குவல் ரைட்ஸ்.
வித் ஒயிட்ஸ் சொல்லி வெள்ளையர்களோடு கருப்பு இனத்தவர்களுக்கும் அதே சம உரிமை என்று ரூல் வந்து எல்லாம் போட்டாச்சு. அதுதான் 18th அமெண்ட்மென்ட்ன்றான் அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல. the constitution has already provided. ஆனா தொடர்ந்து அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஏன்? பிசாசு அவங்களை வஞ்சித்து வச்சிருந்தான். நீ இந்த கூலி வேலை செய்யற வரைக்கும் நீ அடிமைதான்டா, நீ வேற என்னடா, அதுதான் நீ அதை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களும் அதை சொல்லி 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 அவங்களை அமுக்கி வச்சிருந்தாங்க. சட்டம் என்ன சொல்லுகிறது இல்லை, கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இன்னைக்கு. சட்ட புத்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பாவம் செய்யறவருக்கும் பாவி, வியாதி இருக்கிறவரும் வியாதிக்காரன் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆனா அங்க பாருங்க, 1960s மேல மார்ட்டின் லூத்தர் கிங் வந்தாரு. அவர் வந்து சட்டம் இப்படி சொல்லுது, இதை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும். சட்டம் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்துருச்சு, கோர்ட்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜட்மெண்ட் அதை இன்டர்பிரட் பண்ணியாச்சு, அதிகாரிகளும் அங்க உதவி செய்ய ரெடியா இருந்தாங்க. ஆனா இவங்க அத விசுவாசித்து தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவில்லை. ஆனா அவர் வந்து ஒரு பெரிய ரிவைவல்னே சொல்லலாம். அவங்க பிளாக் இன ஜன மக்களுக்கு ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தாரு. நம்ம உரிமையை நம்ம அனுபவிக்கணும்னு. அது வரைக்கும் பஸ்ல ஏறினா பப்ளிக் டிரான்ஸ் எங்கனாலும் அவங்க பின்னால போய் உட்காரணும், பிளாக், ஒயிட் தான் முன்னாடி உட்காரணும். அவருடைய பேச்சை கேட்ட பிறகு ஒரு லேடி தான் அது ரொம்ப ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தது. முன்னால சீட்ல போய் உட்கார்ந்ததும் ஒயிட் வந்து நீ பின்னாடி போய் உட்காரணும் போது, வேற ஆளை பாரு, நான் இங்கதான் உட்காருவேன். அது பெரிய இஷ்யூ ஆச்சு, காட்டு தீ போல பரவினது. எல்லா பிளாக்குக்கும் ஒரு தைரியம் வந்தது. தங்க உரிமை, நான் எங்களுக்கு சம உரிமை இருக்கிறது நின்னாங்க. அரசாங்கம் அதுக்கு பேக் பண்ணிச்சு, கோர்ட் அதை பேக் பண்ணிச்சு, அதிகாரி எப்போ இவங்க அதை கையில் எடுக்கும் பொழுதுதான். ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவைட் 100 ஆண்டுகளாக இருந்தது, ஆனா அதை எடுத்து உபயோகப்படுத்தல. அப்படிதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் பைபிள் தான். வேதத்துல அதிகாரமும் சகல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத என்ஃபோர்ஸ் பண்ணாம இருக்கிறது யாரு? நாம் தான். ஏன்னா சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, அவர் ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, பார்த்தா சாத்தான் தான் ஒன்னும் ஆளுகை செய்யற மாதிரி இருக்கு பிரதர், நீங்க சொல்றீங்க அதிகாரத்தை எடுத்துட்டான்னு. காரணம், அந்த சட்டம் அல்லது அந்த கான்ஸ்டிடியூஷன் செல்லாமல் போகிற காரணம் என்ன? அதை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணல, இத நம்மை உரிமையாக்கி கொள்ளவில்லை. அதனால சொன்னேன், they will possess. அப்படிதான் தானியேல் சொல்றாரு, they will possess the kingdom. ஆண்டவர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும் என்ன அர்த்தம்? டொமினியன், ஆளுகை. ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவம் உள்ளது. இந்த ராஜரிகத்தை நாம் ஆளுகை செய்யும் பொழுதுதான் மகத்துவத்தை காண்பிக்க முடியும். இது தேவனுடைய ஒரே பேராளனுடைய மகத்துவம், அவருடைய சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இதுல பாத்தீங்கன்னா தானியேல் என்ன சொல்றாரு பாருங்க, 21ஆம் வசனம் வாசிக்கிறேன். நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றது. ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஜட்ஜ்மெண்ட் மேட் இன் ஃபேவர் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் ஹை. அப்ப பாருங்க என்ன ஜட்ஜ்மெண்ட், ஆளுகை செய்கிற ஜட்ஜ்மெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா 15ல இருந்து நீங்க வரிசையா வாசிட்டு வாங்க 17 வரைக்கும், திருப்பி கடைசி வசனம் பாருங்க, அங்க சொல்லுகிறாரு அந்த தீர்ப்பு, ஒரே தீர்ப்பு, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஒரே தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? ஈவாக கொடுக்கப்பட்ட நீதியினாலே மரணத்தை ஆண்டு கொண்ட தீர்ப்பு. That judgment is already given. We are righteous. அப்படிதானே? பரலோக கோர்ட்ல we are நீதிமான்கள். ஏன்? இயேசுவை விசுவாசித்தவர்கள் எல்லாம் நீதிமான்கள். நீதிமான்கள் எல்லாம் அவருடைய ஜீவனை பெற்றவர்கள். ஜீவனை பெற்றவர்கள் எல்லாம் அந்த ஜீவனை பெற்று இந்த உலகத்திலே ஆளுகை செய்வது
அதிக நிச்சயம். ஏன்? அந்த தீர்ப்பு நமக்கு சார்பாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஐயா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது, அவனை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சகல அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்து விட்டார். தீர்ப்பும் கொடுக்கப்பட்டு விட்டது. அதை என்போர்ஸ் பண்ண வேண்டிய சபை அதை என்போர்ஸ் பண்ணலனா அடிமைத்தனம், நீக்ரோஸ் மாதிரி 100 ஆண்டுகள். ஏன்? பிசாசாலே சபையை வஞ்சித்து கண்களை குருட, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாதபடினாலே சிலுவைக்கு இயேசு சென்ற பொழுது என்ன நடந்தது, அதன் மூலமாக நமக்கு என்ன பலாப்பட்டது, அதை பற்றிய வெளிப்பாடு நிருபங்களிலே, பவுலின் நிருபங்களிலே வெக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரமே சொன்னேன், அவரை உயிரோடு எழுப்பும் பொழுது என்ன பண்ணாரா? நம்மையும் எழுப்பினார். எபேசியர் 1 அதிகாரத்துல நீங்க 20-22 அங்க அழகா சொல்றாரு. அவரை எழுப்பி எப்படி எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் எல்லா உயர்த்தி உன்னதங்களில் அவரோடு கூட வீற்றிருக்க பண்ணி சகல பாதங்களை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவானுடைய சபையை என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் அந்த சபைக்கு கீழாக கீழ்ப்படுத்தினார். சொல்றது 2 அதிகாரத்துல பாவங்களில் மரித்து போயிருந்த நம்மையும் அவரோடு கூட எழுப்பி, 5ஆம் வசனம் வாசித்து பாருங்க, அவரோடு கூட எழுப்பி அவருடைய கிருபையை நமக்கு விளங்க பண்ணுவதற்காக என்ன பண்ணாராம்? அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்க பண்ணினார். அப்படின்னா என்னங்க? இட் இஸ் நாட் ஒன்லி ஜீசஸ் சீட்டட் ஆன் தி சீட். அந்த சிங்காசனத்தில் அவர் மாத்திரம் வீற்றிருக்கவில்லை, நாமும் வீற்றிருக்கிறோம். எந்த தேவதூதர் யாரா போய் உட்கார முடியுமா? யோசித்து பாருங்க. எவ்வளவு முடியுமா? மிகாவேல் முடியுமா? ஒரு திதரால முடியாது. அவர்கள் பணிவிடை செய்யற ஆவிகள் அங்க நிக்கணும், சர்வன்ட்ஸ். பட் நம்ம என்ன பண்ணுமா? we became sons of God. அவரோடு உட்காருகிற பாக்கியத்தின. அப்படின்னு என்ன? முழு சிங்காசனம், சகல பிசாசுகளும் அவருடைய பாதத்தின் கீழ் என்று சொன்ன 1 அதிகாரத்துல இப்ப என்ன ஆயிடுச்சு? உங்கள் பாதத்தின் கீழ். திஸ் இஸ் த கான்ஸ்டிடியூஷன். இதுதான் சட்டம் சொல்லுவது. ஆனா நீங்களும் நானும் இன்னும் அதை வெளிப்பாடாக புரிந்து கொள்ளாதபடினால ஒரு சாதாரண இருக்கிறோம். நாம் ஆள பிறந்தவர்கள், நாம் ஜெயிக்க, நாம் அற்புத புது சிருஷ்டி. நம்முடைய புது சிருஷ்டியை குறித்த வெளிப்பாட்டு அறிவு இருக்குமானால் நாம் ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். அற்புத வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை நிச்சயம். நாம் எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்வது நிச்சயம். நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். ரோமர் 8:37. we are more than conquerors, we are not ordinary conquerors. அதே 2 கொரிந்தியர் 2:14 சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? எப்பொழுதும். ஐயா, ஒரு இடத்துல கூட ஒரு நேரம் கூட தோல்வியே எப்படிங்க முடியும்? இந்த வெளிப்பாடு இருந்தாதான் பிசாசின் சகல வல்லமை மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற தீமைக்கெல்லாம் காரணம் என்னங்க? பிசாசு. அப்போ அதை குறித்த வெளிப்பாடு, இன்னும் பிசாச குறித்த சில காரியங்கள், தவறான காரியங்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவன் ஆண்டவருக்கு ஈக்குவல், ஏதோ 2 பேரும் ஈக்குவல் மாதிரி நினைக்கிறோம். இல்லவே சிருஷ்டிக்கப்பட்ட தூதன், கீழே தள்ளப்பட்டவன், திருட்டுத்தனமா அதிகாரத்தை எடுத்தவன், அவன்கிட்ட இருப்பதெல்லாம் மூட்டை மூட்டையா பொய் தான். பொய்யினால சில பேர் ஆளுகை செய்வதை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் உலகத்துல. அதே அவனும் பொய்யினாலதான் ஆளுகை செய்யறான். பொய்ய பேசியே தலைவர்களாகி ஆளுகை செய்யறாங்க. அதே மாதிரி இவனும் பொய்யினால கிறிஸ்தவ ஜனங்களையும் மற்றவர்களையும் ஆளுகை செய்கிறான். He is not equal with God. God is omnipotent, சர்வ வல்லவன். பிசாசு சர்வ வல்லவன் அல்ல. அப்படிதானே?
God is omniscient. அவர் எல்லா இடங்களிலும் இருப்பார். பிசாசு எல்லா இடங்களிலும் இருப்பவன் அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். பிசாசு எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல. நீங்க வாயை திறந்து பேசினாதான் அவனுக்கு தெரியும். ஏன்? அவனும் is a personality. He has a feeling. He can hear it. He can see it. But he cannot read your thoughts like God. மனித எண்ணத்தை அவனால தெரியாது. அதனாலதான் வாயின் பேசும் முச்சன்றோம். அவன் ஈக்குவலா, அவன் திருட்டுத்தனமா எடுத்த அதிகாரம் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம். அவன் மனிதனை போல அவனுக்கு அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கனால அது அவனுக்கு உண்டு என்பதை வேதத்துல பார்க்கிறோம். அதனாலதான் பிசாசு சொல்லுது, எங்க காலத்துக்கு முன்னால எங்களை துரத்த வந்துட்டீங்களா, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, why you torment me. ஏன்? அவன் அந்த வேதனையில துடிக்கிறான். பிசாசு ஆண்டவர் வரட்டும் போது கதிரேய நாட்டுல. இதெல்லாம் பிசாசுக்கு அந்த பர்சனாலிட்டி இஸ் தேர் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அவனுக்கு பர்சனாலிட்டி இருந்தாலும் அவன் யாருதான்? அவன் விழுந்து போன தேவதூதன் மாதிரி, விழுந்து போன தேவதூதன் தான். அவனுக்கு தேவன் மாதிரி இஸ் நாட் ஆம்னிபோட்டன்ட். சர்வ வல்லவன் அல்ல, சர்வ ஞானி அல்ல, சர்வத்திலும் வியாபித்திருப்பவன் அல்ல. பொய்ய வைத்து காலத்தை ஓட்டுகிறவன். ஒரே வார்த்தை. உலகத்திலே நம்ம பார்க்கிறோம், பொய்யை வைத்து எவ்வளவு பேர் காலத்தை ஓட்டுறாங்க. அதே பொய்யை வைத்துதான் பிசாசும் கிறிஸ்தவர்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த பொய்யை நமக்கு வெளிப்படுத்ததான் சத்தியம், சுவிசேஷம். சத்திய சுவிசேஷம். சுவிசேஷ சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை வஞ்சித்தவன் யார்? அப்படித்தானே சொல்றாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுவதை பார்க்கிறோம். சுவிசேஷம் தான் சத்தியம். அததான் ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17:3. அது காரணம் என்னங்க? வசனம் என்னங்க? தேவ சத்தியம் என்றால் தட் இஸ் ரியல். அவனை உரிந்து கொண்டது ரியல். நான் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அப்படித்தானே. சர்வ அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது ரியல். வார்த்தை சொல்லுகிறது. தேவ வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்ல முடியாது, மாறாது, அது நித்தியமானது. தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அப்படியே. சங்கீதம் 33:9ஆம் வசனத்திலே 6ஆம் வசனத்திலே அதை நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொல்லிட்டாரு? சகல கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். ஆனா நான் தான் ஒன்னு 2 நினைவுகளால் குந்திய ஐம்புலன் உணர்வினால் வருகிற சத்தத்தை கேட்டு நடக்கிறோம். பிசாசு இன்னும் வஞ்சிக்கிறான். மெயினா வஞ்சிக்கிறது எதுல? நீ பாவி என்று சொல்லி நம்மை வஞ்சிக்கிறான். இந்த குற்ற உணர்வு இருக்கும் வரை ஆளுகை செய்ய முடியாது. அதற்காக தான் இயேசு சிலுவைக்கு சென்று என்ன பண்ணாராம்? நமக்கு குற்றமில்லாத மனசாட்சியை அவருடைய ரத்தத்தினாலே தந்தார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறார். அப்படிதானே? நித்திய ஆவியினாலே தம்மை மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ரத்தத்தினாலே நமக்கு ஒரு மனசாட்சியை தந்திருக்கிறார். குற்றம் இல்லை என்ற மனசாட்சி. அப்படின்னா என்ன? கிரியையினால் வருகிறது அல்ல, விசுவாசத்தினால் நான் நீதிமான் என்ற ஒரு உறுதி. அதுதான் பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார். எபிரேயர் 10 இது 9:14 சொல்லிட்டு 10:14 ஒரே என்னென்றைக்கும் நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்தி விட்டார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் 15ஆம் வசனத்துல சாட்சி கொடுக்கிறார். 16-17 வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்றால் அதை இனி ஒருபோதும் நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த வெளிப்பாடு தாங்க ஆளுகை செய்கிற அதிகாரத்தை என்ஃபோர்ஸ், உபயோகப்படுத்த, அதை நடைமுறைப்படுத்த உதவுகிறது. அதனாலதான் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாருங்க. அங்க 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்வதை பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணாங்களாம்? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும்
இந்த பிசாச, தோற்கடிக்கப்பட்ட பிசாச மேற்கொண்டார்கள். எதனால? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது? வேதத்துல எவ்வளவு வசனம்? ஒரு வசனமா? ஏகப்பட்ட வசனங்கள். அப்படிதானே? நீங்க எபேசியர் 1:7 எடுங்க. அங்க என்ன சொல்றாரு? பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய ரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. கொலேசியர் 1:14 எடுங்க. அங்கேயே அதே தான் சொல்றாரு. அப்படிதானே? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. நாம் மீட்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து முழுவதுமாய் மீட்கப்பட்டவர்கள். அப்பனா என்ன? பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, அது எனக்கு ஒரு தடையா அதிகாரத்தை உபயோகப்படுத்த. அதனாலதான் இங்க சொல்றாரு எப்படி ஜெயிக்கணுமா. இட்ஸ் ஹோல். அந்த ஒரு வசனத்துல அவ்வளவு காரியம் சொல்லப்பட்டுள்ளது. இன்னைக்கு நீங்க பிசாச ஓட ஓட விரட்டினா இந்த ஒரு வசனத்தின் வெளிப்பாடு போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் சாட்சியின் வசனம். சாட்சியின் வசனம்னா என்ன? ரத்தத்தை குறித்த சாட்சி. என் பாவங்கள் நீக்கப்பட்ட நீதிமான், நான் புது சிருஷ்டி, பரிபூர்ண அதிகாரத்தை பெற்றவன், ஆளுகை செய்கிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன். அப்படிதானே? மேற்கொண்டார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் ஒவ்வொரு காரியத்திலும். எதனால? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதற்கு சாட்சி பகருகிறது. எபிரேயர் 12:24 எடுத்து படித்து பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறாரு? நம்ம எங்க வந்து சேர்த்திருக்கோமா? நன்மையானவைகளை சாட்சி சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தண்டை வந்து சேர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ரத்தம் நமக்காக இன்று சாட்சியிடுகிறது கிருபாசனத்திலே. அதனாலதான் தைரியமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாக நாம் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசம். என் கிரியை பற்றும் விசுவாசம் அல்ல, நான் விசுவாசம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 பின்பகுதியில் சொல்றாரு, நாம் ஒளியில் நடந்தால் இடற மாட்டோம். ஆனா என்ன ஒளி? வெளிச்சத்தில். என்ன வெளிச்சம்? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. இனி ஒருபோதும் அவர் பாவங்களை நினைக்க மாட்டேன். அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அது என் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதே எபிரேயர் 9:14 மனசாட்சி சொல்றதுக்கு முன்னாடி 12ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறாரு? வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் அல்ல, தம்முடைய சொந்த அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நமக்கு நித்திய உண்டு பண்ணினார். இந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணதான் அங்க பேதுரு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? அழிந்து போகிற பொன் வெள்ளியினால் அல்ல, அழிய விளையாட்டினாலே நம்மை மீட்டு கொண்டார். பாவத்திலிருந்து, பிசாசின் கிரியையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். மீட்பை அறிந்தோமானால் நாம் ஆளுகை செய்வோம். நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவள் என்று நம் வாயில எப்பொழுதும் காணப்பட வேண்டும். மீட்கப்பட்டவர்கள் எதற்காக மீட்கப்பட்டோம்? பாவத்திலிருந்து நீதிமானாக மீட்கப்பட்டோம் என்றால் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? நித்திய ஜீவனை பெற்று ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த வெளிப்பாடு தேவையாயிருக்கிறது. அங்க எபிரேயர் நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் ரொம்ப ஆச்சரியமாய் சொல்லப்பட்டிருக்கும். அங்க எபிரேயருக்கு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது இதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அங்க பாருங்க 12:24 ரத்தம் நமக்காக பேசுகிறது என்று சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 9ஆம் அதிகாரத்துல
ரத்தம் சிந்தம் இல்லாமல் பாவ மீட்பு இல்லை என்று சொல்லிவிட்டு தான் இதெல்லாம் சொல்றாரு. இங்க 13ல இருந்து 13வதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனம். இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பரிசுத்தம் செய்கிறது இயேசுவின் ரத்தம். நம்மை சுத்திகரிப்பது இயேசுவின் ரத்தம். 1 யோவான்ல. இன்னைக்கு சபையில என்ன சொல்றாங்க? சுத்திகரிப்பு ஆராதனை பிரதர், சுத்திகரிப்பு ஆராதனை. நாளைக்கு கம்யூனியன், இன்னைக்கு சுத்திகரிப்பு. சுத்திகரித்து கொண்டு கம்யூனியன்ல யாருங்க சுத்திகரிக்கிறா? எப்படிங்க சுத்திகரிப்பு உண்டாகிறது? எப்படிங்க இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் படித்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் 3ஆம் நாளிலே. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஏன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவருடைய கண்களை குருடாக்கினான். அப்ப எப்படி வெளிச்சத்துல நடப்பாங்க? கண்களை குருடாக்கினானா இருளில் நடக்கிறாங்க, வெளிச்சத்துல நடக்கல. வெளிச்சத்தில் நடப்பது என்றால் வேதத்தில் நடப்பது. அதனாலதான் 1 யோவான்ல ரொம்ப அழகா சொல்றாரு 1வது அதிகாரத்துல, ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இந்த வெளிப்பாடு பாவங்கள் நீக்கப்பட்ட நீதிமான் நடப்பவன், அவன் பாவம் செய்ய மாட்டான்றாரு. அவன் பாவத்தை ஆளுகை செய்வான். ஏன்? ஆக்கனை தீர்ப்பில்லை என்ற வெளிப்பாடு, அந்த வெளிச்சம்தான் பாவத்தை ஆளுகை செய்கிற வல்லமை தருகிறது. பாவத்தை மாத்திரமல்ல, பாவ சாப ரோக பிசாசின் ஒவ்வொரு ஆளுகை செய்ய நம்மை தகுதிப்படுத்துவது என்ன வெளிப்பாடு? என் கணக்கில் பாவமே இல்லை. ஏன்? அகில உலக சுமந்து தீர்த்த தீர்க்க போறாரா? தீர்த்துட்டாரா? தீர்த்த ஆட்டுக்குட்டி. இது அநேகருக்காக சிந்தப்படுகிற, அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற, அநேகருடைய பாவங்களை நீக்குகிற புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். இதை நினைவு கூறும்படி. அதை விட்டுட்டு வேற எதுதான் நினைவு கூறுறான். எதை நினைவு கூறுறான்? தாம் பாவி என்பதை நினைவு கூறுகிறான், தாம் பாவத்தை அறிக்கையிடுறான். சபை பிசாசின் பொய்யை நம்பி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டது. அங்கு நினைவு கூற வேண்டியது என்ன? என் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட நீதிமான், நான் தேவனை எப்பொழுது நாளும் உறவு கொள்ள முடியும். நான் ஆளுகை செய்கிறவன். ஏன்? எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் ஆளுகை செய்கிறவன். யார் ஆளுகை செய்ய முடியும்? ஆக்கினை தீர்ப்பு இல்லை உறுதி இருதயத்தில் இருந்தால் அந்த விசுவாசத்துலதான் பிசாசையும் பிசாசின் கிரியைகளும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து நாம் தியானிக்க வேண்டும். அந்த ரத்தம், அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும், இந்த ரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்டது என் மீட்பிற்காக. அழிந்து போகிற பொன்னல்ல, வெள்ளி அல்ல, அழியாத மாசற்ற விலையே குமாரனின் கிரயமாக செலுத்தப்பட்டது. விலையேற பெற்ற ரத்தம் மீட்கும் பொருளாக, மீட்பதற்காக செலுத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, ரத்தத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து, ஆளுகையை குறித்து நாம் கவலையற்றிருக்க கூடாது. ரத்தம் சிந்தி இந்த ஆளுகை, இந்த மேண்டேட், இந்த பூமியை நீ ஆண்டுகொள் என்று சொல்லி இருக்கிறார். அதை குறித்த வெளிப்பாட்டு அறிவு இல்லாதபடினாலே ஆளுகை செய்யாதவர்களாக காணப்படுகிறார்கள். ரத்தத்தை குறித்த வெளிப்பாடு இருக்குமானால் யார்தான்? மேற்கொள்ளுகிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள். புது சிருஷ்டி யார்? அற்புத புது சிருஷ்டி, அற்புத வாழ்க்கை வாழ்கிற, ஆளுகை செய்கிற, ஜெயிக்கிற ஒரு புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு தோல்வி என்பது இல்லவே இல்லை.
அவன் ஆளுகை செய்யப்பட மாட்டான். அவன் ஆளுகை செய்கிறவன். எந்த ஒரு காரியமும் அவனை ஆளுகை செய்ய முடியாது. அவன் மேலிலே வீற்றிருக்கிறவன். அவனை எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. சகல கீழ் இருக்கிறது. ஆகவேதான் அவனை என்ன சொல்றாரு? ராஜா என்று சொல்லுகிறார். ராஜாவின் வார்த்தை எங்கு உண்டோ அங்கு ஆளுகை உண்டு. ஆனா அதுலயும் பிசாசு வஞ்சித்துட்டான். அதான் ரெண்டாவது என்ன சொல்றாரு அங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். இது ரொம்ப முக்கியமான சத்தியங்க. சாட்சியின் வசனம் என்றால் என்ன? The testimony of my words. நான் தங்கள் சாட்சியின் வசனம், என் வாயில் வார்த்தையில் நான் பேசுகிற சாட்சி. எதை குறித்த சாட்சி? இந்த ரத்தத்தை குறித்த சாட்சி. இந்த ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டவன். இந்த ரத்தத்தினாலே வீற்றிருக்கிறவன். இந்த ரத்தம் தான் அவரோடு கூட என்னை எழுப்பினது. அதுதான் நான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு? அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 20ஆம் வசனத்துல நித்திய உடன்படிக்கையினால், இது என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. மத்தேயு 26 ஆண்டவர் சொல்றாரு. மார்க் 14 சொல்றாரு. லூக்கா 22 சொல்றாரு. அதை இங்க என்ன சொல்ல பாருங்க. ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கையா? அந்த ரத்த உடன்படிக்கையினாலே ஆடுகளின் பிரதான மெய்ப்பனாகிய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து ஏறி வர பண்ணினார். இந்த பேசிஸே அதுதாங்க. உயிர்த்தெழுதலுக்கு பேசிஸே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். பரிசுத்த அநியாயமா அவர் அநியாயமாக பிசாசு அவனை கொன்று போட்டேன்னு நினைத்தான். ஆனா அவர் பாவமே செய்யாதபடியினாலே 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தார். அவரை உயிரோடு எழும்ப வைத்தது அந்த பரிசுத்த ரத்தம். அதே பரிசுத்த ரத்தம் நம்மையும் எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் சகல வல்லமைகளுக்கும் பெயரிடப்பட்ட எந்த நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தின போது நம்மையும் உயர்த்தி சகல அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தின போது நம்மையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தினது. இந்த சாட்சி, இந்த சாட்சியின் வசனம் வாயில் இருக்க வேண்டும். இந்த சாட்சியின் வசனம் வாயில் இருக்கிறபடினாலதான் இந்த உலகத்தின் காரியங்களிலே, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களிலே சத்துரு கொண்டு வருகிற சகல எதிர்மாறான சூழ்நிலைகளையும், வேத வசனத்திற்கு எதிரான சூழ்நிலைகளையும் பார்த்து நம்ம பேச முடியும். சத்ருவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு சம்பாதிக்கப்பட்ட மீட்பினால் எனக்கு உண்டான அதிகாரத்தினால் உனக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். இந்த பகுதியில் இருந்து உன் கையை, உனக்கு இங்கு இருக்க உரிமை இல்லை. உரிமை அதிகாரத்தை பெற்ற நான் உனக்கு சொல்லுகிறேன். அத்துமீறி திருடனாக உள்ளே வந்தவனே, உன்னை வெளியே போக கட்டளையிடுகிறேன். எங்க? பாதாளத்துக்கு. உனக்கு இருக்க டெஸ்டினி பாதாளம். பாதாளத்துக்கு கட்டளையிடுகிறேன் என்று சாட்சியின் வசனம் பேச வேண்டும். சாட்சியின் வசனம் என்றால் it should be direct, it should be specific to the Satan who is creating that evil things in your life. உங்க வாழ்க்கையில தீமை செய்கிற அசுத்த ஆவி, அது பேரை சொல்லி, என் பணத்தை திருடுகிற பிசாசே, என் ஆசீர்வாதம், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற குடும்ப சமாதானம், இவைகளை திருடுகிற சத்ருவே, உன்னை பார்த்து நான் பேசுகிறேன். உன் கையை எடு. உனக்கு இங்கு அதிகாரம் இல்லை. நான் மீட்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு சகல
பெற்றவன். அந்த அதிகாரத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நீ வெளியே போ என்று அவ்வாறு பேசவே. இதுதாங்க அந்த 12 வெளிப்படுத்தின 12:11 சொல்லுகிற சத்தியம். வெற்றி வாழ்க்கை அதிகாரத்தை எப்படி உபயோகித்து அங்க அழகா மேற்கொள்ளுகிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனம் இதுதான். அவனை பார்த்து நேருக்கு நேராக பேசுகிற வார்த்தையினால் அவன் கேட்கிறான். ஆனா நீங்க மனதில் நினைப்பத அவனால யூகிக்க முடியாது. அவன் கேட்டு அவனுக்கு தெரியும் தனக்கு அதிகாரம் இல்ல. ரத்தம் என்று சொல்லும் பொழுதே அவன் புரிந்து கொள்ளுவான். குற்றமற்ற ரத்தத்தை ஐயோ சிந்தி விட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, மாட்டிக்கொண்டேனே அப்படின்னு அவன் கதறுவான். இயேசுவின் ரத்தத்தை கேள்விப்படும் பொழுதெல்லாம். ஆகவே அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போவான். அதுதான் பேதுருவும் யாக்கோபும் சொல்றாங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் பொய்க்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போவது நிச்சயம். ஏன்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்டு இருக்கிறது. அவனிடம் அதிகாரத்தை அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் அவனை ஒன்றுமில்லாத சைவமாக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தேவகுமாரனின் ரத்தம், பரிசுத்த ரத்தம், மாசற்ற ரத்தம், விளையாடப்பட்ட ரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்டுள்ளது. அந்த தைரியத்தில், அந்த வெளிப்பாட்டில், அந்த நடப்பவர்கள் மேற்கொள்வது அதிக நிச்சயம். ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். மேற்கொள்வது அதிக நிச்சயம். ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். யார்? இந்த ஒளியில் நடப்பவர்கள். இந்த வசனத்தின் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் சாட்சி வசனத்தில் வெளிப்பாடு பெற்று அதை தங்கள் வாயில் வைத்து சாட்சியாக பேசுபவர்கள் ஆளுகை செய்வது, மேற்கொண்டு எல்லா இடங்களிலும் ஜெயிப்பது நிச்சயம். அததான் சொல்றேன் நானு. இந்த புது சிருஷ்டி அற்புத புது சிருஷ்டி, சகல அதிகாரம் உள்ள புது சிருஷ்டி, கிறிஸ்துவோடு உன்னதங்களில் ஆளுகையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற புது சிருஷ்டி. சகலமும் புது சிருஷ்டியின் காலின் கீழே. இந்த புது சிருஷ்டியை அறிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அதிகாரம் என்றால் என்ன என்ற வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரம், ரத்தத்தினால் வந்த அதிகாரம் மாத்திரமல்ல, இந்த அதிகாரம் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுகிறது, இதை குறித்த வெளிப்பாடு புது சிருஷ்டிக்கு அவசியம். ஆண்டவர் 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல, இந்த மாதிரி விசுவாசத்தை இந்த விசுவாசிக்கிற யூதர்கள் கூட நான் பார்க்கலன்றார். ஏன்? அவன் சொல்றான், அவன் அதிகாரத்தை குறித்து வெளிப்பாடு பெற்றவன். என்ன அதிகாரம்? அவனுக்கு முதலில் வெளிப்பாடு என்ன? இவர் தேவகுமாரன். சகல வியாதிகளுக்கும் காரணம் பிசாசு. இன்னும் கிறிஸ்துவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்ல. சகல வியாதிகளுக்கும் காரணம் பிசாசு. அப்போ தேவகுமாரனுக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது பிசாசின் மேலே. அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறபடினால அவர் போனா போகணும், சுகம் வானா வரணும், நீ இப்படி செய்யணும் அவன் செய்யணும். இதுதான் அதிகாரம் அவன் தெரிந்து வைத்திருந்தான். அதனாலதான் ஆண்டவரை பார்த்து சொன்னா, நீங்க என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், வந்து அவனை தொட்டு தடவி நீங்க எண்ணெய் பூசி எல்லாம் சுகப்படுத்த வேண்டாம், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஐ நோ, எனக்கு அந்த இருதயத்தில் தெரியுது நீங்க யாருன்னு. இந்த வேலைக்காரன் வியாதியில கஷ்டப்படுறானே, அதுக்கு காரணம் பிசாசுன்னு எனக்கு தெரியுது. நீங்க போனா அந்த பிசாசு, ஏன் அது உங்க அதிகாரத்தின் கீழே இருக்கு. நீங்க சொன்னா அவன் போய்தான் ஆகணும். அதனாலதான் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க.
ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையே அதுதான். வியாதிக்கு காரணம் பிசாசுன்னு இன்னும் ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவர் வியாதி கொடுத்து என்ன ஆசீர்வதிக்கிறான்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. வியாதி எனக்கு ஆண்டவர் ஒரு சிலுவையா கொடுத்திருக்காரு, நான் சுமக்கிறேன், ஆண்டவருக்காக சுமக்கிறேன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாம் அந்த பொய்யை நம்பி வியாதியில எனக்கு பாடம் கற்று தராரு, வியாதியின் மூலமாக நான் புது புது இது எனக்கு டீச் பண்றான்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்குது. பிசாசின் சுத்த பொய்களை வேத வசனத்தின் ஆதாரமின்றி ஏற்றுக்கொள்கிற கூட்டம், உணர்வுகளால் அவர் நடத்தப்படுகிறவர்கள். இன்னைக்கு ஆலயம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்னங்க? அவர்கள் விசுவாசித்து நடப்பவர்கள் அல்ல. விசுவாசித்தின வெளிப்பாட்டு அறிவினால் நடப்பவர்கள் அல்ல, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடப்பவர்கள் அல்ல. அதுதான் ஆவியின்படி நடப்பவர்கள் அல்ல, அவர்கள் மாம்சத்தின்படி உணர்வுகளால் நடத்தப்படுபவர்கள். வேத வசனம் அவர்களுக்கு முக்கியம் அல்ல, பிரதானம் அல்ல. தேவன் சகலத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 138:2 சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அவரே அந்த அளவுக்கு தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார். நான் எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? சபை வேத வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. செவி திணறுளாகி கட்டுக்கதைகளுக்கும், கதை 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 எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி. என்னையும் பார்த்து அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன பிரதர் ஸ்டோரியே சொல்ல மாட்டேன்றீங்க, வெறும் வசனமா சொல்லிட்டு போறீங்களே ஜனங்களுக்கு, ஆண்டவர் ஓமையெல்லாம் சொன்னாரே அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னையும் பார்த்து நீங்களும் ஸ்டோரி சொல்லுங்க. எனக்கு என்னமோ ஆண்டவர் அதுல ஒரு ஈடுபாடு கொடுக்கல. என்னதான் வேத வசனத்தை அனுப்பிதான் அவர் குணமாக்குகிறார். வேத வசனத்தை அனுப்பித்தான் உங்களுக்கு விடுதலை தருகிறார். வேத வசனத்தை அனுப்பித்தான் பிசாசு கட்டுகளில் இருந்து சாட்சியின் வசனத்தினால் மேற்கொள்ளுகிற வாழ்க்கையை தருகிறார். அந்த வல்லமை அவருடைய வசனத்தில் தான் இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வசனத்தில் உள்ள வல்லமையை அவிழ்ப்பதுதான் விசுவாசம். விசுவாசம் தான் உங்கள் வாயின் வார்த்தைகள். யுவர் கன்ஃபெஷன் இஸ் யுவர் ஃபெய்த். நீங்கள் எதை பேசி அதுதான் உங்கள் விசுவாசம். எதை நீங்க பேசுகிறீர்களோ அதை தான் நீங்க பெறுவீர்கள். வேத வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அறிந்தோமானால் அதை தான் நாம் பேசுவோம். ஏன்? அந்த வெளிச்சத்தில் நடப்போம். தேவன் தம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ எல்லாவற்றை விட அது மேலானது என்று சொல்லுகிறார். நாமும் வார்த்தை சொல்லிவிட்டால் அதற்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸ்மித் விகில்ஸ் அதை தான் சொல்லுவாரு, அப்படிதானே? ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எதை பத்தியும் அவர் சொன்ன அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல மறுபேச்சே இல்லை, அதுக்கு மேல எதிர்பேச்சே இல்லை. அவர் இப்படின்னு சொன்னா அப்படிதான். அவர் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார். ஏன்? அவர் விசுவாச தேவன். விசுவாச தேவன் வாயை திறந்து சொல்லிவிட்டால் அது அப்படியே. அப்போ அவரால் பொய் சொல்லவே முடியாது. அவர் பொய்யுரையாத தேவன் மாத்திரமல்ல, பொய் சொல்ல முடியாத தேவன். ஏன்? அவர் சொல்ல ஆகும். ஏன்? அவர் பேசுவதெல்லாம் விசுவாச வார்த்தை. அந்த வார்த்தை தான் நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது அந்த விசுவாசம் எனக்குள் வருகிறது. எந்த விசுவாசம்? விசுவாச தேவன் பேசின விசுவாச வார்த்தையில் உள்ள விசுவாசம் என் இருதயத்தில் வருகிறது. நான் பேசி அதை கேட்கும் பொழுது அததான் பவுல் சொல்றார், நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் அவருடைய நற்செய்தி, அவர் சொன்னது. அதை கேட்கும் பொழுதுதான் விசுவாசம், வேற எங்குமே இல்லை. அப்போ நம்ம எப்படி என்ஃபோர்ஸ் பண்றோம்? விசுவாசத்தினாலதான் என்ஃபோர்ஸ் பண்றோம். அதுதான் விசுவாசம் தான் சுவிட்ச். அந்த சுவிட்சை போட்டா தான் காரியம் நடக்கும். பவர் இருக்கு,
ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, ஆம்பிளிஃபை எல்லாமே இருக்கு. சுவிட்ச் ஆஃப் போடலைன்னா பவர் வராதுங்க. பவர் வராது. பவர் வரல, ஒரு நன்மையை அனுபவிக்க முடியாது. எல்லாமே வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அது அதிகாரமா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், வல்லமையா இருக்கலாம். எல்லாமே வார்த்தையின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சுவிட்ச் ஆஃப் போடணும் விசுவாசத்தை. விசுவாசத்தான் அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். விசுவாசிக்கிறவன் எவனோ அது தேவ வல்லமையாக ரட்சிக்கப்படவன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. அப்போ இந்த வேத வசனத்தில் அவர் சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவன் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள், மேற்கொண்டார்கள், ஆளுகை செய்கிறார்கள். வேற வழியே இல்லை. That's what the Bible says. நாம் அதை புரிந்து கொண்டோமானால் பிசாசை குறித்த பயமே இருக்காது. ஏன்? சகல மேற்கொள்ளும் அதிக ஒன்றும் உங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாது. திரும்பி அடிக்க முடியாதுங்க. ஓடதான் செய்வான். துணியை காணும், துண்டை காணும், ஓடதான் செய்வான். இதெல்லாம் தவறான உபதேசம். அவன் திரும்பி உங்களை அட்டாக் பண்ணுவான். அவன் பழி எடுப்பான்ல, இல்ல. அவனுக்கு நல்லாவே தெரியும், இவன் வெளிப்பாடு பெற்றவன், இவன் கண் திறக்கப்பட்டவன், ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவன். இவன்கிட்ட நம்ம வைத்துக் கொள்ள முடியாது, இவனை நம்ம விழுங்க முடியாது. இவன் நம்மளை விழுங்கிட்டவன், நம்ம அவனை விழுங்கணுமா இல்ல? ஏற்கனவே இயேசு அவனை விழுங்கின போது, அவர் மரணத்தை விழுங்கின போது, நாமும் அவனும் அவன் மரணத்தையும் விழுங்கணும். அவர் ஜெயித்த போது அவருக்குள் நாம் இருந்தபடியால் நாமும் அவனை ஜெயித்தோம். அநேக கிறிஸ்தவர் நினைப்பதெல்லாம் அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. பிரதர், எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க எண்ணமெல்லாம் நினைவெல்லாம் அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு தான். ஆனா உங்க எண்ணமோ நினைவுகள் அவ்வாறு இருக்கிறனால பிசாசு நன்றடிங்க ஓட மாட்டான், ஓட மாட்டான். அவன் ரோஷம் கெட்டவன். உனக்கு தெரிஞ்சிருச்சுன்றது அவனுக்கு தெரியாது. உன் நினைவுகளை அவன் அறிய முடியாது. நீ வாயை திறந்து பேசினாதான். வாயை திறந்து நீ தோற்கடிக்கப்பட்டவன். நான் மீட்கப்பட்ட அந்த அதிகாரத்தை பெற்றவன். என் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் எனக்கு உன்மேல் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் இப்பொழுது சொல்லுகிறேன், வெளியே போ என்று கட்டளையிடும் பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படிவான். வேதத்துல பாருங்க, உங்களுடைய எண்ணத்தினால் அல்ல, யுவர் விஷுவல் திங்கிங், அப்படிதானே? இப்படி எல்லாம் நடக்கும் நினைச்சு காரியம் நடக்காது. The authority is activated by voice. Voice activated, அப்படிதானே? நான் ஏற்கனவே சொல்றேன், ஆவிக்குற மண்டலத்தில் இருப்பவைகள் எல்லாம் வாயின் வார்த்தையினாலே செயலுக்கு வருகிறது. ஆக்டிவேஷன் செயலுக்கு வருகிறது. அப்போ உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்க நினைக்கிறபடினால் அல்ல, நீங்கள் அவ்வாறு எண்ணுகிறபடினால் அல்ல, சாட்சியின் வசனம், நீங்கள் பேசுகிற வார்த்தையினாலே. நீங்க வார்த்தையை பேசல, ஒண்ணுமே நடக்காது. சுவிசேஷத்துல பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்க. அவர் பேசி பேசிதான் ஒவ்வொன்றையும் செய்வதை பார்க்கிறோம். மரித்தோரை உயிரோடு எழுப்புவதனாலும் சரி, சுகமாக்குவதனாலும் சரி, பிசாசுகளை விரட்டுவதனாலும் சரி, காற்றையும் கடலையும் அதத்துவதனாலும் சரி, சூம்பினை கையுடையவனுக்கு கை உண்டாக்க பேசுகிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை பேசுகிறார். சூழ்நிலையை பேசுவதில்லை. பேசாத வரைக்கும் அந்த அத்தாரிட்டியில பிரயோஜனமே இல்லை. அது சட்டம் தான். இட் இஸ் a legal side. நான் திரும்பவும் சொல்றேன், ஏன் இன்னைக்கு பிசாசு இன்னும் ஆளுகை செய்கிறான்? சட்டம் ஒண்ணு இல்ல. God has done whatever is needed in the legal side. என்னென்ன தேவையோ பூமியின் ஆண்டவனாக நீங்களும் நானும் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து செய்து முடித்து விட்டார்.
அவர் செய்யாதது என்று ஒன்றுமே இல்லை. அவர் செய்ததையெல்லாம் கையெழுத்து ஆவிக்குரிய மண்டலத்திலே நம்முடைய புது சிருஷ்டிக்குள் வைத்து விட்டார். புது சிருஷ்டி அவருக்கு என்ன அதிகாரமோ அதே அதிகாரத்தோடு இருக்கிறார். அவருக்கு என்ன வல்லமையோ அதே வல்லமையோடு, அவருக்கு என்ன விசுவாசமோ அதே விசுவாசம், அந்த பரிபூர்ண சாயலில் இருக்கிறார். சகல அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவருக்குள் நாம் இருக்கிறபடியால் அந்த பரிபூரணம் எல்லாம் நமக்குள் இருக்கிறது. இதுல சந்தேகமே இல்லை. இத மனதின் எண்ணங்களில் வைத்து மாத்திரம் பிரயோஜனம் அல்ல. வாயை திறந்து பேசாத வரை இந்த ஸ்லாக்கியங்கள் நமக்கு பிரயோஜனப்படாது. அதே மாதிரிதான் அதிகாரமும். இந்த அதிகாரத்தை வாயில் திறந்து பேசும் பொழுதுதான் அதை செயல்படுத்துகிறோம். அதனால்தான் சொல்றேன், இட் இஸ் வாய்ஸ் ஆக்டிவேட்டட். அத்தாரிட்டி லைக் ஃபெய்த் இஸ் வாய்ஸ் ஆக்டிவேட்டட். காணப்படாத மண்டலத்தில் உள்ளவைகள் எல்லாம் காணப்படும் மண்டலத்தில் செயல்படுத்த வாயை திறந்து பேச வேண்டும். ஆதியா 1ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவ ஆவியானுடைய வல்லமை தான் எல்லாவற்றையும் செய்யும். ஆனா அந்த வார்த்தை வரும் வரைக்கும், பேசப்பட்ட வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லும் வரை இருள், வெறுமை, ஒழுங்கின்மை காணப்பட்டது. ஆனா வார்த்தை பேசப்பட்ட போது முழுவதுமாக நாம் பார்க்கலாம். நீங்கள் பேச இந்த அதிகாரத்தை, இந்த வல்லமை, அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன் என்ற பாக்கியம், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு என்னை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி அவர் முதற் பேரானவராய் இருக்கும்படி அந்த சாயலை எனக்கு தந்தார் என்று வாயில பேச சொல்லுகிறார். வாயில் பேசாத விசுவாசம் செத்த விசுவாசம். அதுதான் யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம். நோ கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் ஃபார் யுவர் பிலீஃப். விசுவாசிப்பவளுக்கு அதற்கேற்ற வார்த்தைகளை பேச வேண்டும். வார்த்தை பேசுவதின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வார்த்தையின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We must understand the power of spoken word. வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்தால் வார்த்தையை பேசுவோம். பேசாத வரைக்கும் அது ஒரு நினைவுதான், சிந்தனை தான். பேசும்போதுதான் அது வார்த்தையாக வெளிப்படுகிறது. அந்த பேசுகிற வார்த்தை தான் அவனை ஓட ஓட விரட்டுது. உங்கள் சுதந்திரத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறது. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்று, ஆளுகையை பெற்று, மகத்துவத்தை பெற்று சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் வாயில பேசும் பொழுதுதான். பேசாத விசுவாசம் செயல்படாது. விசுவாசம் எப்பொழுதும் பேச்சின் மூலம், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக விசுவாசித்தோம், பேசுகிறோம் என்று சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:13. அதேதான் நாம் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதையும் பவுல் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே சொல்லுவதை பார்க்கிறோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும். இருதயத்துல உண்டாக நாங்க நீதி விசுவாசத்தினால அத வாழ்க்கையில நீ அமுல்படுத்த வேண்டுமானால், செயல்படுத்த வேண்டுமானால் அந்த இருதயத்தில் உண்டான நான் நீதிமான், பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது அறிக்கை பண்ண வேண்டும். ஆனா இன்னைக்கு சபை எதை அறிக்கை பண்ணுது? நீதி அல்ல, பாவத்தை, சுகத்தை அல்ல, வியாதியை. பிசாசை ஆளுகை செய்ய வேண்டியவன் நான் ஆளுகை செய்யப்படுகிறேன் என்று அறிக்கை செய்து கொண்டிருக்கிறான். கட்டளை கொடுக்க வேண்டியவன்
பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். அன்னைக்கு சவுலும் சமஸ்த இஸ்ரவேல் சபையும் கோலியாத்தை பார்த்த பொழுது நடுங்கினது. 40 நாள். ஆனா ஒரு வாலிபன் வரான், சிவந்த மேனி உள்ள வாலிபன். அவன் பாருங்க வெளிப்பாடு பெற்றவன், வேத வசனத்தை தியானிப்பவன், ஆராதனை வீரன். வெளிப்பாடு ஆராதனையிலும் தியானத்திலும் தான் வரும், வேற வழியே கிடையாது. The more you worship, you get the revelation. The more you meditate the word, you get the revelation. If you get the revelation, you walk in the light. வெளிப்பாடு பெறும் பொழுதுதான் வெளிச்சத்தில் நடக்கிற, அதுதான் விசுவாசத்தில் நடப்பது. ரொம்ப அழகா சொல்றான், நான் உடன்படிக்கையின் தேவன் என்னோடு கூட வருகிறார். நான் சாதாரண வரல. யாரு நானு? விருத்த சேதனம் உள்ளவன். அப்படின்னு என்ன? தேவனோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. எனக்காக யாவற்றையும் செய்கிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அதனால நான் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் உன்ட்ட வரல, அவரை கூட்டிக்கிட்டு வர. அவருடைய நாமத்துல வரேன்னு அர்த்தம். அவரை கூட்டிக்கிட்டு வர, அவர் நாமத்துல சொல்றேன்னு என்ன? அவர் சொல்றாரு. அவர் நாமத்துல பிசாசே போனா என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு பிசாசே போனா போய் தான் ஆகணும். அவர் நாமத்தை சொல்லும் பொழுது அவரே, அததான் நாங்க சொல்றோம். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவர் நீ ஏமாத்திரம். இன்னைக்கு பாரு, காக்கா பறவை எல்லாம் உன்னை சாப்பிட போகுது. எங்க இருந்து அந்த விசுவாசம்? இருதயத்தில் இருந்த அந்த வெளிப்பாட்டினாலே பேசுகிறான். அவன் பெரும் காரியம் ஒண்ணுமே செய்யல, அவனுக்குள் இருந்த தேவன் காரியத்தை செய்கிறார். அவன் ஒரு சின்ன கல்லை தான் எடுத்து அடிக்கிறான். அவ்வளவு பெரிய பெலிஸ்தன் ஃபுல்லா போட்டு ப்ரொடெக்ட் ஆனவன் விழுந்து, இவன் ஓடி போய் அவன் தலையை வெற்ற வரைக்கும் விழுந்து கிடக்கிறான். யோசித்து பாருங்க. யுத்தம் கர்த்தருடையது என்பதை அவன் வெளிப்பாடாக பெற்றவன். நான் உடன்படிக்கையின் தேவனோடு உடன்படிக்கை பெற்றவன். உடன்படிக்கையின் வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கையில அவன் வார் இருந்தா, நமக்கு புதிய உடன்படிக்கையில அதை விட மேன்மையான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எல்லாமே ஆம் ஆமேன் என்று இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை குறித்த வெளிப்பாடு இல்ல. இது சாதாரண வார்த்தை இல்லங்க, இது உடன்படிக்கையின் வார்த்தை. இது மீறவே முடியாது. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாது. மார்க் 16 என்ன சொல்றாரு? 16:15 அவங்க என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்களாவன ஆரம்பிக்கிறாரு. என் நாமம் அப்படின்னு என்ன? அவரே பிசாசை அவருடைய நாமத்தினா அவரே துரத்துகிறார். எனக்கு வாய் தான் கொடுத்திருக்காரு. அவனை பார்த்து டைரக்டா பேசுறதுக்கு, சாட்சியின் வசனத்தை சொல்வதற்கு வாய்தான். பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கையில வைப்ப சுஸ்தமாவார்கள். சர்ப்பங்களும் தேளுகளும் அவங்களை சேதப்படுத்தவே முடியாது. அவங்களை மிதிப்பாங்க பிசாச. என் நாமத்தினாலே, இயேசு அவர்தான், நான் இல்ல, எனக்குள்ள அவர் இருக்கு, அவரோட நான் உன்னை மிதிப்பேன். ஜாக்கிரதையா பாரு, எனக்குள் இருப்பவர் பெரியவர். அதுதான் அங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டுதான் வரிசையா சொல்லிட்டு அங்க போவதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவளோடு கூட இருந்து, நாமத்தில போகும் பொழுது அவரோடு கூட இருந்து கர்த்தர் அவள் சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். அது அப்படியே நடந்தது. அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள், வியாதியஸ்தரை சுகமாக்கினார்கள், குருடருடைய கண்களை திறந்தார்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார்கள், மரித்தோரை எழுப்பினார்கள். ஏன்? இந்த வார்த்தையை குறித்த வெளிப்பாடு, தாவீதுக்கு இருந்த வெளிப்பாடு. அததான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசம் இருதயத்தில் வரும் பொழுதுதான் வாயில அறிக்கை பண்ணுகிறோம். அததான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். இந்த அதிகாரத்தை அறிந்தோமானால் பூமியிலே நாம் ஆளுகை செய்வோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காமித்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்ப நேரம் இல்லை. என்ன சொல்றோம்? பூமியிலே நாங்கள் ஆளு செய்வோம்.
வல்லமை உம்முடையது, மகிமை உம்முடையது, மகத்துவம் உம்முடையது, ஐஸ்வர்யம் உம்முடையது, ஞானம் உம்முடையது இல்ல. இப்ப என்ன சொல்றோம்? வல்லமை என்னுடைய, நானும் அவரும் ஒன்றாகி விட்டோம். அவருடைய நாமத்துல நான் சொல்றேன், அவருடைய நாமத்துல நான் சொல்றேன், வல்லமை என்னுடையது. அவருடைய நாமத்துல நான் சொல்றேன், அதிகாரம் என்னுடையது. அவருடைய நாமத்துல நான் சொல்றேன், ராஜ்யம் என்னுடையது. அவருடைய நாமத்துல நான் சொல்றேன், ஆளுகை என்னுடையது. அவருடைய நாமத்துல சொல்றேன், ஐஸ்வர்யம் என்னுடையது, ஞானம் என்னுடையது, பலனும் என்னுடையது. அவருடைய நாமத்திலே நாம் சொல்லுகிறோம், அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம். அவர் ஆளுகை செய்கிறார், நானும் ஆளுகை செய்கிறேன். பிதா செய்ய குமாரன் காண்கிறதே அல்லாமல் டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் ஹிம், முழுவதுமாய் அவரை சார்ந்து. அதுதான் என்னது? இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அவர் நாமத்திலே, பேச்சினாலும் சரி, செய்கையினாலும். ரொம்ப அழகா சொல்றாருல, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 16ல இந்த வசனம் இருதயத்தில் சொல்லிட்டு அடுத்தது இதுதான் சொல்ல வருவார். நீங்கள் எதை செய்தாலும், வார்த்தையினாலும் செய்கையினாலும், இந்த சிந்தையோடு, தாவீது போன சிந்தை, நான் தனியா வரல, உடன்படிக்கை என் தேவன் என்னோடு கூட வருகிறார், அவருடைய நாமத்திலே நான் வருகிறேன், அவருடைய நாமத்திலே நான் பேசுகிறேன், அவருடைய நாமத்திலே நான் செய்கிறேன், முழுவதுமாய் சார்ந்திருந்தார். அந்த வாழ்க்கை தான் ஆண்டவர் நம்ம கூப்பிடுறாரு. நாம் ஆளுகை செய்ய, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள, இது என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. லீகல் சைடு அவர் செய்துட்டாரு சிலுவையில, ரத்தம் அதற்கு சாட்சி. அத வைட்டல் சைடு நான் செய்ய வேண்டியது, மனிதன் செய்ய வேண்டியது, அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும். எப்படி? விசுவாசத்தினால, வெளிப்பாட்டு அறிவினால, வேத வசனத்தை குறித்த வெளிச்சத்தினால. நாம் வெளிச்சத்தில் நடப்பவர்கள், இருளில் தடவி நடப்பவர்கள் அல்ல. இது ரைட்டா, அது தப்பான இல்ல. வேத வசனம் இரவும் பகலும் என் தியானமாய் இருக்கிறபடினால் வெளிப்பாடை பெற்றவன். அந்த வெளிப்பாட்டிலே நாம் நடக்கும் பொழுது, அந்த விசுவாசத்திலே நாம் நடக்கும் பொழுது, ஆளுகை செய்வது, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசுவின் ஜீவனாலே ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். மரணம் ஆண்டு கொண்டது போல ஆதாமுக்குள், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் ஜீவன் ஆண்டு கொண்டது. பாவம் மரணம் என்ற பிரமாணம் அல்ல, நீதி ஜீவன் என்ற பிரமாணம் இப்பொழுது ஆளு செய்கிறது. ஆனால் இதை ஆளுகை செய்ய எங்க வாயின் வார்த்தையாகும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? மரணமும் ஜீவனும் எந்த பிரமாணம்? உன் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போனதை மீட்க வந்தவர், உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே இழந்து போன ஆளுகையை, ராஜரீகத்தை நீர் எங்களுக்கு மீட்டு கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்து வெளிப்பாடு பெற்றவர்களாக ஆண்டவரே, வெளிப்படுத்தின விசேஷ சொல்லப்பட்டது போல ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் ஆளுகை செய்பவர்கள், ஜெயிப்பவர்கள் என்ற சிந்தையோடு வாழ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.